பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஒரு ப்ராப்பரான திருநெல்வேலி பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தூக்கி டைட்டில் கொடுக்காம இவ்வளோ நாள் கேம் இப்படி இழுத்துக்கிட்டு பிக் பாஸ் டீமுக்கு அறிவே இல்லைங்க. ப்ராப்பர் திருநெல்வேலி பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பெரிய உலக அதிசயம் போல இருக்கு ப்ராப்பர் திருநெல்வேலி பொண்ணு அப்படின்றது. எஸ், அவங்க கூடவே அல்லக்கையா சுத்திட்டு இருந்த கமருதீன் இதை வந்துட்டு எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்தாரு. கமருதீன் வேலை அதுதான், கூட இருக்கும்போது நல்லா பேசுவார். அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்படியே அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாரு. ஸோ அவர் கமருதீன் விகாஸ் விக்ரம் அண்ட் அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவள் எப்போதுமே இப்படி தான் பேசுவா. நான் என்னோட ப்ராப்பர் திருநெல்வேலி நான் பொண்ணு அப்படின்னு அவள் எதை மீன் பண்ணுறா, அவளோட கேஸ்ட்டை தான் அவள் மீன் பண்ணி பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மதனி அண்ணன் அண்ணின் எல்லாரும் அட்வொகேட்டாக இருக்காங்களாம். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவாலாம், அவளுக்கு அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு. எஸ், ஆப்வியஸாக அவங்க அப்படி தான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்க கைக்குள்ளே சூரியனே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன் தான் அவங்க. ஸோ அவங்க இவ்வளோ ஆடுறதுக்கு காரணம் அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட்டும் இருக்குது, அது போக அட்வொகேட் சப்போர்ட்டும் இருக்குது. அப்படின்றனால தான் அவங்களோட ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க இதே மாதிரி திவாகர் கிட்ட ஒரு தடவை பேசும்போது நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டார், ஏம்மா சாப்பிட மாட்டேன், மதுரை சைடு எல்லாரும் சாப்பிடுவாங்க தான், நீ ஏன் சாப்பிட மாட்டேன் அப்படின் போது, அண்ணன் அதுக்கு நான் என்ன ஆளுன்னு சொல்லணுமா, நான் தான் சொல்கிறேன்ல சாப்பிட மாட்டேன்னு, என்ன ஆளுன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு முற்போக்குவாதி அப்படின்றாங்க. பட் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஜாதிக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, ஆனால் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட்டுட்டு நாங்கள் இந்த ஆளு அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இப்போ அவங்க மைண்ட் செட்டில், ஓ இந்த ஆளுங்கன்னா இப்படிதான்ற மைண்ட் செட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குன்றது தெரியுது. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் நான் என்ன ஆளு அது எல்லாத்தையும் சொல்லணுமா, சொன்னாதான் நீ நம்புவியா அப்படின்றாங்க. சரி, நம்ம பேசிக்காக ஓகே இந்த பிராமன்ஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் இன்னைக்கு அவங்களே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் என்ற மாதிரி இன்னைக்கு மாறிடுச்சு. பட் பார்வதி இன்னும் அவங்க மைண்டில் எப்படி இருக்குன்றது தெரியுது. ஸோ அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு ஜாதி வெறி உள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை திவாகர் வெளியே ஓப்பனாக காமிச்சிடுறாரு, பார்வதி காட்ட மாட்டுறாங்க. பட் அவங்களோட கான்வர்சேஷனில் அடிக்கடி இது தான் இருக்குது. அண்ட் அவங்க கூட காலையில் இன்னைக்கு அரோராவுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. லைக் அதில் பார்வதி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அரோராவோட அந்த ஆபாச குறியீடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பார்வதி, அது நான் சொல்லலை, திவாகரால் நான் இதை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. நான் அந்த டாப்பிக்கை கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் திவாகர் அண்ணன் தான் அந்த இது குறியீடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னு. ஏமா முதல்ல ஆரம்பிச்சது நீ தான், அரோரா புத்தி இப்படிப்பட்டது, அவள் இப்படியே தான் எப்போதும் யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொன்னது நீ தான். சொல்லிட்டு இப்போ அது திவாகர் தான் பண்ணார். ஏன்னா இப்போ அந்த மனுஷன் இங்கே இல்லை, நம்ம என்ன வேணாலும் அடிச்சு விடுவோம், நீ வேணால் வெளியே போய் பார்த்துக்கோ. அரோராவை சொல்கிறாங்க, நீ வேணால் வெளியே போய் பார்த்துக்கோ. எனக்கு அப்படியே திவாகரோட தாட்ஸ் அவர் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களோட தாட்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் அவரோட தாட்ஸை எனக்கு ஃபீட் பண்ணாரு. ஸோ அவர் வெளியே போனது ரொம்ப நல்லது. எப்போதுமே திவாகரோட தாட்ஸையும் நான் உள்ளே வாங்கிட்டு இருந்தேன். பட் இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் சிங்கிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரோட தாட்ஸும் எனக்கு வேணாம். யார் நீ சிங்கிளாக இருக்க, இந்த சொம்பு கேங் ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு நல்லா சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் தனியாக இருக்கீங்களா? ஸோ அரோரா கிட்ட இதை சொல்கிறாங்க. டெஃபினட்டாக அரோராக்கு புரிஞ்சிருக்கும், திவாகர் இருக்கும்போது அண்ணன்னு காலில் விழுந்து அந்த ஆளை எப்படி யூஸ் பண்ணிட்டு இவன் இன்னைக்கு எப்படி பேசுகிறா அப்படின்றத அரோரா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அடுத்து அரோரா இந்த ஒரு விஷயம் கேட்க வந்தாங்க. சரி, அன்னைக்கு ஒரு நாள் அரோரா அழுதாங்க. துஷார் போனதுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. ஸோ பார்வதி கிட்ட அவங்க அழுது பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் கதை மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போய் கம்ரு கிட்ட போய், கம்மு அவள் பாரு, அவள் அழுகிறது எனக்கு எம்பத்தியே வரல, ஏன்னா அவள் அழுகிறது எனக்கு கனெக்ட் ஆகலை, அவன் நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதை கமருதீன் போட்டு கொடுத்துட்டார். ஸோ இதை அரோரா கொஸ்டின் பண்ணுறாங்க, என்ன பார்வதி அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு எம்பத்தி வரலன்னு சொல்கிறீங்க அப்படின் போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று சண்டை போடுறது, இல்லைனா நான் சாப்பிட போகிறேன்னு கிளம்பிடுறது, இந்த மாதிரி ஏதோ பண்ண பார்த்தாங்க. பட் அரோரா இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவேன் அப்படின்னாங்க. இல்லை அன்னைக்கு எனக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அது எல்லாத்தையுமே நான் மாற்றினதுக்கு காரணம் அண்ணன் தான் சும்மா என் தாட்டில் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. மற்றபடி எனக்கு உன்னோட தாட்ஸ் புரியுது, நீ இப்படி தான், நான் ஒரு சில இடங்களில் நான் இப்படி தான் ஃபீலிங்லெஸ்ஸாக இருப்பேன், எங்கள் வீட்லேயும் என்னை இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு என்னத்தையோ சமாளிக்க ட்ரை பண்ணாங்க. ஆமாம், இந்த பார்வதி தான் பாரதி கண்ட புதுமை பெண், அக்னி குஞ்சு என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது திவாகர் மாதிரி ஒரு ஆள் சொல்லி அந்த ஒரு தாட்ஸ் இவங்க மண்டையில் இருக்காமா, அவரால் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியுதாமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. பார்வதியே ஒரு விஷயம், அவர் எதாவது சொன்னால் கூட அண்ணா அது உன் தாட் இது ஏன் தாட் அப்படின்னு பார்வதி பேசுகிற ஆள். ஆனால் இங்கே தான் செய்கிற தப்புக்கெல்லாம் இன்னொருத்தரை மாட்டி விட்டுட்டு போகிறாங்க. என்ன மாதிரி கேடியாக இருக்கா அந்த பார்வதி. பட் அரோரா பார்வதியை பற்றி நல்லா புரிஞ்சிருக்காங்க.
ஆனாலும் பார்வதியை இந்த இடத்துல அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் மக்கள்கிட்ட இதை பதிவு பண்ணணும். அரோராக்கும் நல்லா தெரியும் இங்கே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பார்வதி பற்றி அவங்க மறுபடியும் பேசுறதுக்கு காரணம் மக்களுக்கு இவங்க யாருன்னு தெரியணும், மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேரணும். நான் அழும்போது என் கூட நின்று அப்படியே பேசுகிற மாதிரி பேசினா, ஆனால் என் பின்னாடி போய் அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா, கனெக்டே ஆகலை, எம்பத்தி வரல அப்படின்னா பார்வதி நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத ஒரு தடவை மேபி ரெஜிஸ்டர் ஆகாமல் போயிருக்காங்க கேமராவில், 2வது தடவை நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு பார்வதி கிட்டே இதை கேட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்வதியோட முகத்திரைகள் பல இடங்களில் கிழிக்கப்பட்டு இருக்குது. ஸோ பாபம் இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.